ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். புராணங்கள் பொய்யா உருவகமா என்ற அத்தியாயத்தின் 2வது மற்றும் முடிவு பகுதி. நான் சுவாமிகளாகிவிட்ட பிற்பாடு அந்த வீட்டைச் சேர்ந்தவர்கள் என்னை பார்க்க வந்ததற்கு முக்கியமாக ஒரு காரணம் இருந்தது. அது பாம்பு பூர்வீகத்தை சொல்வது இல்லை. அவர்கள் குடும்பத்தில் ஒரு பழைய செப்பேடு இருந்தது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு என்பதால் அதை கொண்டு வந்து காண்பித்தார்கள். அது கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு ஆட்சி பண்ணின அச்சுத தேவராயர் காலத்தியது. அது தாமிர சாசனம். அதில் எழுதியிருந்ததிலிருந்து பிராமணன் ஒருத்தன் வேறே 108 பிராமணர்களுக்கு தானம் கொடுத்த விவரம் தெரிந்தது. ராஜாவுக்காகவே அந்த ஒரு பிராமணன் இப்படி 108 பேருக்கு தானம் பண்ணியிருக்கிறான். அது ஏன் என்பதற்காக என்று சொல்கிறேன். ஏன் எதற்காக என்று சொல்கிறேன். பிராமணன் சதா சர்வ காலமும் வேத அத்தியனமும் கர்மானுஷ்டானமும் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் அவன் உத்தியோகத்தில் போய் சம்பாதிக்க கூடாது. ஆனால் அவன் குடும்பம் நடக்க வேண்டுமே, அவன் பெரிய பெரிய யஜ்ஞங்களும் பண்ண வேண்டுமே. இவற்றுக்காக அவன் தானம் வாங்கலாம் என்று சாஸ்திரம் அனுமதித்தது. ராஜாக்களும் மற்ற பிரபுக்களும் இப்படியே அவர்களுக்கு கொடுத்து ஆதரித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் தானம் வாங்குகிற ரைட் இருக்கிறது என்பதற்காக இந்த காலத்தில் சிலர் தப்பாக நினைப்பது போல பிராமணர்கள் மற்றவர்களை சுரண்டவில்லை. ரொம்பவும் மானஸ்தர்களாக இருந்து கொண்டு அவசியமானால்தான், அதுவும் தங்களுக்கு வேண்டிய அளவுக்கே தானத்தை அங்கீகரித்தார்கள். ஒரு ராஜாவின் பரம்பரை உத்தமமானதாக இருந்தால்தான், அவன் நல்ல க்ஷத்ரியனாக இருந்தால்தான் அவனுடைய மானியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் பிடுங்கி தின்பதால் ராஜாக்கள் கஷ்டப்படாமல் நாம் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்கிறார்களே. சத்பாத்திரத்திற்கு தானம் செய்கிற புண்ணியம் நமக்கு கிடைக்காமல் போகிறதே என்றுதான் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் ராஜாக்களும் பிரபுக்களும் ஒரு யுக்தி பண்ணி இருக்கிறார்கள். அதாவது, தீன தசையில் உள்ள ஒரு பிராமணனை மசிய வைத்து அவனுக்கு ஏகப்பட்டதாக தானம் செய்து விடுவார்கள். ஆனால் அது முழுவதும் அவன் ஒருத்தனை உத்தேசித்தே இல்லை. அவன் வழியாக மற்ற பிராமணர்களுக்கும் தானம் பண்ணிவிட வேண்டும் என்பதே உத்தேசம். அதாவது, அந்த ஒரு பிராமணன் பேருக்கு அவ்வளவு தானத்தையும் வாங்கிக் கொள்வது போல வாங்கிக் கொண்டு அதில் கொஞ்சத்தை மட்டும் தனக்கென்று வைத்து கொண்டு பாக்கியெல்லாம் மற்ற பிராமணர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இந்த மற்ற பிராமணர்கள் இன்னொரு பிராமணன் கொடுப்பதையே வாங்கிக் கொள்வதால் அவர்களுக்கு பிரதிக்கிரக தோஷம் ஏற்பது இகழ்ச்சி என்ற குறை ஏற்படாது. எனவே மற்ற பிராமணர்கள் இவன் செய்கிற தானத்தை ஏற்பார்கள். பிரபுவின் உத்தேசம் இப்படியாக நிறைவேறிவிடும். இப்படி தந்திரம் பண்ணினது நடுவிலே வருகிற இந்த பிராமணனுக்கு தோஷமாகாதா? பிரபு நல்ல எண்ணத்தில் எப்படியாவது வேத வித்துக்களை ஆதரிக்க வேண்டுமென்று இப்படி யுக்தி செய்வதில் தப்பில்லைதான். ஆனால் இப்படி ஒரு தந்திரத்துக்கு உடன்பட்ட பிராமணனுக்கு பாபமில்லையா என்றால் இல்லை. எப்படி என்றால், பிரபு கொடுத்த தானம் சட்டப்படி இவனுடைய சொத்தாகத்தான் ஆகிறது. இவன் பேரிலேதான் அவன் தத்தம் செய்திருக்கிறான். அதனால் அப்புறம் இவன் அதற்கு உரிமை கொண்டாடாமல் அதிலே முக்கால்வாசிக்கு மேல் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு தான் ஸ்வல்ப பாகமே தான் வைத்து கொள்வதால் இவனுக்கும் தோஷம் போய்விடுகிறது. ராஜ பிரதிகிரகமே தோஷமானது. அரசனிடமிருந்து வாங்குவதே தப்பு என்றுதான் தியாகையார் மாதிரியானவர்கள், சரபோஜி போன்றவர்கள் கொடுத்தே தீருவேன் என்று வலுக்கட்டாயப்படுத்தினால் கூட அதை உதறி தள்ளிவிட்டு நிதிசால சுகமா, பணமா சௌக்கியம் தருவது என்று சீறியிருக்கிறார்கள். நாட்டுக்கோட்டை செட்டிப்பிள்ளை அவர்கள் நகரத்தார் அநேக சத்திரங்களை கட்டின போது பிராமணர்கள் அவற்றில் போய் சாப்பாட்டுக்கு உட்காருவதற்கு தயங்கிய போது
இதே போலத்தான் ஒரு பிராமணனை தேடி பிடித்து அவன் பேரில் சத்திரத்தின் கட்டளைகளை எழுதி அவன் மற்றவர்களுக்கு போடுகிற மாதிரி பண்ணி இருக்கிறார்கள். நான் மேலே சொன்ன செப்பேட்டில் இப்படித்தான் ஒரு பிராமணன் ராயரிடமிருந்து வடார்காட்டில் உள்ள மாம்பாக்கம் என்ற கிராமத்தை பூதானம் வாங்கி கொண்டு அதை 108 பிராமணர்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறான். அந்த 108 பிராமணர்களுடைய பெயரையும் சொல்லி, அவர்கள் இன்ன வேத சாஸ்திரம் படித்தவர்கள், அவர்களுக்கு இத்தனை நிலம் கொடுக்கப்படுகிறது என்ற விவரங்கள் அந்த சாசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி 108 பேரை உத்தேசித்து கிராமதானம் வாங்கி கொண்ட பிராமணர் பாம்பு குழந்தைக்கு குடும்பத்தில் வந்தவர்தான். அவரிடமிருந்து தானம் பெற்ற மற்றவர்களின் வம்சம் எதுவும் இப்பொழுது தெரியவில்லை. இவர்கள் குடும்பத்தில் மட்டும் இந்த செப்பேடு தலைமுறையாக வந்திருக்கிறது. இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, செப்பேட்டில் சொல்லி இருக்கிற மூதாதையின் பெயர் நாகேஸ்வரன் என்று இருப்பதுதான். இப்போது இந்த தலைமுறையில் இதை என்னிடம் கொண்டு வந்து குடும்பத் தலைவர் பெயரும் நாகேஸ்வரன். விசாரித்து பார்த்ததில் அவர்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் நாகேஸ்வரன் என்ற பெயரை வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. உடனே ஊகிக்க முடிகிறது, பாம்பு குழந்தையின் சம்பந்தத்தால் தான் இந்த நாகப்பெயர் ஏற்பட்டு இருக்கிறது என்று. அதோடு கூட அச்சுத தேவராயர் காலத்திலேயே அவர்கள் சொன்ன கதைக்கு ஆதாரம் இருக்கும்படியாக இந்த பெயர் இருந்திருப்பதும் தெரிந்தது. இப்படியும் இருக்குமா என்று நான் முன்பு நினைத்ததற்கு இது பதில் சொல்கிறார் போல் அமைந்தது. அப்புறம் போன வருஷம் ஒரு பெண்ணுக்கு பாம்பு பிறந்த நியூஸை பார்த்த பின் இதை பற்றிய சந்தேகப்பட வேண்டாம் என்று மேலும் உறுதியாயிற்று. உங்களுக்கு புராண நம்பிக்கை போதவில்லை என்று நான் கண்டிப்பது தப்புதான். எனக்கே நியூஸ் பேப்பரில் வருவது நிஜம் என்று தோன்றின மாதிரி ஐதிஹ்யமாக ஒரு குடும்பத்தில் சொன்னதில் நம்பிக்கை போதாமல் நியூஸை கொண்டுதானே ஐதிஹ்யத்தை கன்ஃபார்ம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. இதுதான் இப்போது நாம் இருக்கிற ஸ்திதி. பேப்பரில் வந்துவிட்டால் எத்தனை நம்பத்தகாததானாலும் பொய் என்று தோன்றவில்லை. ஆனால் புராணம் என்றாலே கட்டுக்கதை என்று அலட்சியம். அவர்களுக்கு வேலை இல்லை, ஏடு இருந்தது, எழுத்தாணி இருந்தது, கதை கதையாக கட்டி வைத்து விட்டார்கள். இதில் சிலதில் கெட்டிக்காரத்தனமாவது இருக்கிறது, பாக்கியெல்லாம் அபத்தம் என்று நினைக்கிறோம். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.